இந்த நேரத்துல ஜீவா எதுக்கு இங்க வரா? பிரிஞ்சு போன 2 பேரும் ஒரே காலனில, அதுவும் எதிரெதிர் வீட்ல தான் இருக்கீங்களா? என்னடி இது அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த விஷப்பாம்பு நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு. அவ விஷத்தை கக்கறதுக்கு முன்னாடியே அவளை விஷத்தை வச்சு கொன்னுடலாமாக்கா? சாரி, இந்த நேரத்துல வந்து உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இவங்களை உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். இவங்க வெண்ணிலா, நம்ம ரெஸ்டாரண்டோட புது இன்வெஸ்டர். உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இவங்க சாதாரண குடும்பத்து பொண்ணு இல்ல. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்மணி, என் வாழ்க்கைய நாசமாக்கணும்னு முடிவோட வந்திருக்கீங்கல்ல, இப்போ நல்லா இருங்க. ஒரு நிமிஷம் இல்ல, அவ இங்க வந்ததுக்கு நான் தான் காரணமா? ஆமா, நீங்க இங்க வந்ததுனால தானே அவ உங்களை தேடி வந்தா. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. நான் காரணம் இல்ல, இதுக்கு காரணம் இல்ல ஜீவா தான். டேய், நீ அப்பா ஆக போறடா. அட சும்மா இருங்க பெரியம்மா. நீ அப்பா ஆக போறேன்னு என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டல நீ. வாழ்த்துக்கள் பவி, வாழ்த்துக்கள் கார்த்தி. தேங்க்ஸ்க்கா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் பாட்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன வெண்ணிலா, இது புதுசா இருக்கு. எங்களே வெளிய போக சொல்ற? இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா? எங்க கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய சீக்கிரட்டா? சில விஷயம்லாம் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்.